இன்றைக்கி நம்ம சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ண போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-4 பூரிலுங்க 10 பூரி சாப்பிட்டாலும் பத்தாது. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கசகசா சோம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு 5-6 முந்திரி போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்துக்கணுங்க. பாதி மூடி தேங்காவை நீங்கள் சின்ன சின்ன பீஸை நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயை சேர்த்தாச்சுங்க. தேங்காயை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம நல்லா தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் விழுது நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் விழுதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து கேஸ் மேலே வச்சுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் நல்லா காஞ்சிதுமே ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுமே இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் ஒரு 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காய், இதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன துண்டு போல் பட்டையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் 2 போல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் போல் கீரி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம தேனுக்கு கல்லுப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு கழுவி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணி நைட்டு ஃபுல்லாக உரைச்சி டேரெக்டாக பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நம்ம முன்னாடியே தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 2 மிக்ஸி ஜார் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த குருமாவுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி மொத்தமாகவே 2 மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. இது கூட நீங்கள் எந்த ஒரு மசாலா பொருள் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த பொருள் மட்டும்தாங்க நான் சேர்க்கணும். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்ட பின்னாடி மேலே லைட்டாக பபுள்ஸ் வரும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக பபுள்ஸ் வந்திருக்கும் போது ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் குக்கர் மூடி நம்ம போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 விசில் மட்டும் வச்சுட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டைம் லைட்டாக நீங்கள் கொதிக்க வச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ஃபுல்லாகவே நல்லா திக்காக இருக்குது. கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணுன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்தால் போதுமானதுங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க.
அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எப்பவும் போல் ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ண சேர்த்துட்டு பின்னாடி லைட்டாக இன்னொரு வாட்டி நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பூரி செஞ்சுருக்குங்க. எப்பவும் போல் பூரி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுட்டோம். இந்த குருமா நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்லவே தேவை கிடையாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் நார்மல் உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறத விட இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.